தம்பதிகள் விவாகரத்து செய்வதற்கான பொதுவான காரணங்களாக இருப்பது என்னென்ன தெரியுமா? ஏமாற்றமளிக்கும் மனவாழ்க்கையில் தம்பதிகள் எவ்வளவு பொறுத்துக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு வரம்பு மட்டுமே உள்ளது. உங்கள் துணையுடன் சில விஷயங்கள் சரியாக பொருந்தவில்லை என்றால் மற்றும் அதிக மனக்கசப்பு, சண்டைகள், கண்டிப்பு போன்றவை இருந்தால் உங்கள் திருமணம் பிளவுகளை நோக்கி செல்லும். இறுதியில் இது விவாகரத்தை நோக்கி செல்லும். இது மிகவும் கடினமான மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட செயல்முறையாக இருந்தாலும் ஆண்களும் பெண்களும் ஏன் விவாகரத்து கோருகிறார்கள்? ஒரு ஜோடியை பிரிப்பது என்ன என்ற கேள்விகள் எழுகிறது. உங்கள் துணையுடன் சில விஷயங்கள் சரியாக பொருந்தவில்லை என்றால் மற்றும் அதிக மனக்கசப்பு, சண்டைகள், கண்டிப்பு போன்றவை இருந்தால் உங்கள் திருமணம் பிளவுகளை நோக்கி செல்லும். இறுதியில் இது விவாகரத்தை நோக்கி செல்லும். இது மிகவும் கடினமான மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட செயல்முறையாக இருந்தாலும் ஆண்களும் பெண்களும் ஏன் விவாகரத்து கோருகிறார்கள்? ஒரு ஜோடியை பிரிப்பது என்ன என்ற கேள்விகள் எழுகிறது. விவாகரத்திற்கு பொதுவான காரணங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். 1. நம்பிக்கை துரோகம். தம்பதிகள் விவாகரத்து கோருவதற்கு இதுவே முதல் காரணம். கூட்டாளிகளில் ஒருவர் ஏமாற்றினால் அது நம்பிக்கையை முற்றிலும் உடைக்கிறது. ஒருமுறை உடைக்கப்பட்ட நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வருவது மிகவும் கடினம். எனவே கடைசியாக திருமணம் விவகாரத்தில் முடிகிறது. 2. கம்யூனிகேஷன் இல்லாமை. தம்பதியரிடையே மௌனம் மட்டுமே இருக்கும் போது சண்டைகள், வாக்குவாதங்கள் மற்றும் மனக்கசப்புகள் அதிகரிக்கும் போது அது பிரிவினை மற்றும் விவாகரத்தை குறிக்கிறது. தொடர்பு மிகவும் முக்கியமானது மற்றும் வலுவான உறவின் அடித்தளமாகும். இருவர் தங்கள் உணர்வுகளை ஒருவருக்கொருவர் தெரிவிக்க முடியாதபோது அவர்கள் தனிமையாகவும் வெறுமையாகவும் உணர்கிறார்கள். 3. தினமும் சண்டை. நீங்களும் உங்கள் துணையும் எப்பொழுதும் சண்டையிட்டு நிறைய எதிர்மறை ஆற்றலை மட்டுமே கொண்டு வரும்போது அது உங்கள் திருமணத்திற்கு உண்மையில் அழிவை ஏற்படுத்தும். ஒரே விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சண்டையிடுவது திருமண உறவை முற்றிலும் அழித்துவிடும். அது நல்ல விஷயம் இல்லை. 4. நிதி சிக்கல்கள். பெண்களும் ஆண்களும் ஏன் விவாகரத்து கோருகிறார்கள் என்பதற்கு நிதி பிரச்சனைகளும் மற்றொரு முக்கிய காரணியாக இருக்கலாம். பங்குதாரர்களில் ஒருவர் மற்ற நபரை கவனித்துக் கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடும் என்பதால் நிதி சிக்கல்களை சமாளிக்க கடினமாக இருக்கும். ஒரு திருமணம் என்பது குழுப்பணியாக இருக்க வேண்டும், ஆனால் ஒருவர் மட்டுமே நிதி சிக்கலை சமாளிக்க வேண்டும் என்பது மிகவும் கடினமானது. 5. நெருக்கம் இல்லாமை. ஒரு திருமணத்தில் உடல் மற்றும் உணர்ச்சி நெருக்கம் நம்ப முடியாத அளவிற்கு முக்கியமானது. இந்த இரண்டும் வெற்றிகரமான திருமணத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஒரு ஜோடி ஒருவருக்கொருவர் இணைக்கப்படவில்லை எனில் அன்பற்ற திருமணத்தில் இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இது மெதுவாக ஒரு சுமையாக மாறும். இதனை கையாள்வது மிகவும் கடினமாக இருக்கும். 6. சிறுவயது திருமணம். பலர் சிறுவயதிலேயே தங்கள் துணையை திருமணம் செய்யும் போது சில வருடங்களில் விவாகரத்து செய்து விடுகிறார்கள். இது பெற்றோரின் அழுத்தம் அல்லது மனக்கிளர்ச்சி முடிவுகளின் காரணமாக இருக்கலாம். ஒரு தம்பதியினர் சிறுவயதிலேயே ஒருவரையொருவர் திருமணம் செய்து கொண்டால் பின்னர் அவர்கள் மிக விரைவாக முடிவெடுத்துவிட்டதாகவோ அல்லது தங்கள் ஆத்ம துணையாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க சரியான நபர்களை சந்திக்காதவர்களாகவோ உணர்கிறார்கள்.